ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட மருத்துவ குறிப்புகளை கொண்டு எய்ட்ஸ் நோயை பெரம்பலூரைச் சேர்ந்த மூலிகை வைத்தியர் ஒருவர் முற்றிலுமாக குணப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. யார் அவர்? அவர் அளிக்கும் சிகிச்சையால் எய்ட்ஸ் பாதித்தவர்கள் குணமடைந்திருக்கின்றனரா என்பதை இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் பால்ராஜ் என்பவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாதையர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளில் உள்ள குறிப்புகள் மூலம் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது. கொல்லிமலை பகுதியில் கிடைக்கும் கல் தாமரை, அமான் பச்சரி, மஞ்சள் கரிசாலை ஆகிய மூலிகைகளை கொண்டு தயார் செய்யும் இம்மருந்தினை எய்ட்ஸ் பாதித்தவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார் பால்ராஜ். அதில் ஒரு 20 நோயாளிங்க முழுமையாக சாப்பிட்டதில் ஒரு 12 நோயாளிகள் முழுமையாக குணமடைஞ்சு பாசிட்டிவ்ங்கிற தாட்டில் இருந்து நெகட்டிவ் தாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து 1 வருடம் இம்மருந்தினை உண்டதால் இறக்கும் தருவாயில் இருந்த 12 பேர் முற்றிலும் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த சர்வதேச எய்ட்ஸ் கருத்தரங்கில் மூலிகை மருந்தை கண்டுபிடித்த பால்ராஜுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.